குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மிஸ். எப்படி போச்சு லீவ் எல்லாம்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? இனிமேட்டுக்கு டெய்லி ஒரு ஒரு வார்த்தை புதுசு புதுசா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் மிஸ். இன்னைக்கான வார்த்தை என்ன படி பார்க்கலாம்? மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எந்த கேட்டகரியில வருது? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் வந்து இங்கிலீஷ்ல படி. வெரி கேர்ஃபுல் அண்ட் ப்ரிசைஸ். இத வச்சு உனக்கு தமிழ்ல சொல்ல தெரியுமா பாரு. ரொம்ப கவனமாக, நுணுக்கமாக. நுணுக்கமாக. இத படி பார்க்கலாம். someone who pays attention to every little detail. இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன டீடைலை விடாம அப்படி இல்ல, ஒரு வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாவும் நுணுக்கமாவும் செய்யணும். ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணணும், அதை செக் பண்ணி நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோமான்னு திரும்ப திரும்ப செக் பண்ணி விடாம பண்றதுதான் என்னது? மெட்டிகுலஸ். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? The artist was meticulous in every stroke. என்ன அர்த்தம்? அந்த ஓவியர் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமா செய்யறாரு, நுணுக்கமா வரைஞ்சிருக்காரு. நுணுக்கமா ஒரு கோடுனாலும் அதை விடாம வரைஞ்சிருக்காரு. செகண்ட், she is a meticulous student who always checks her work twice. work சொல்ல. work twice. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஒரு மெட்டிகுலஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அவளுடைய வேலைய அவ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுவா. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் அப்புறமா சப்மிட் பண்ணுவா. ரொம்ப கவனமா செய்வா அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாரு, if you are meticulous you don't miss even a tiny details. நம்ம மெட்டிகுலஸா இருந்தோம்னா என்ன பண்ண மாட்டோம்? ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம விட மாட்டோம். தட் மீன்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, அதெல்லாம் கூட எழுதும் போது எப்படி எழுதணும்? கவனமாவும் நுணுக்கமாவும் எழுதணும். சரியா? அடுத்தது படி. be meticulous in learning. படிக்கும் பொழுதும் எதையாவது கத்துக்கும் போதும் என்ன எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். மெட்டிகுலஸ்ன்ற வார்த்தை இனிமே மறக்குமா உனக்கு? மறக்காது.